உலக பளுதூக்கல் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் பெற்றவர் யார்? விடை ஆப்ஷன் சி மீராபாய் சானு. கின்னஸ் சாதனை படைத்த பதுகம்பா திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? விடை ஆப்ஷன் பி தெலுங்கானா. பதுகம்பா திருவிழா அப்படிங்கிறது பதுகம்பா மலரில் வந்து மலர்கள் மற்றும் மூங்கில் இரும்பு வச்சு செய்கிறது தான். இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தில் ஷரூர் நகர் அப்படிங்கிற மைதானத்தில் நடைபெற்றிருக்கும். சர்வதேச முதியோர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஆப்ஷன் பி அக்டோபர் 1. மின்சார வாகனங்களுக்கு ஒளி வாகன எச்சரிக்கை அமைப்பு எந்த ஆண்டு முதல் கட்டாயமாக்கப்பட உள்ளது? விடை ஆப்ஷன் டி 2027ஆம் ஆண்டு முதல். இந்த ஒளி வாகன எச்சரிக்கை அமைப்பு அக்டோபர் 1, 2026 அமைக்கப்படும். அனைத்து வாகனங்களுக்கும் ஒளி எச்சரிக்கை கட்டாயமாக்கப்படுதல் 2027 கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் 16வது தலைமை வழக்கறிஞராக பதவியேற்றவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ ஆர் வெங்கடரமணி. இவர் இதுக்கு முன்னாடியும் இருந்திருப்பார். 3 ஆண்டுகள் இருந்திருப்பார். அதாவது இவர் அக்டோபர் 1, 2022 பதவியேற்று இப்போ செப்டம்பர் 30, 2025 இவரோட பதவி முடிவடைஞ்சிருக்கும். இருந்தாலும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இவரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 16வது தலைமை வழக்கறிஞராக பதவியேற்றவர் ஆர் வெங்கட்ரமணி. இவருக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே வேணுகோபால். இந்திய ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் சி ஷிஷ் சந்திர முர்மு. இவர் ரிசர்வ் வங்கியோட 4வது ஆளுநராக பொறுப்பேற்றிருக்காரு. இவருக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வர் ராவ் அப்படிங்கிறவர் அக்டோபர் 8ஓட அவரோட பதவிக்காலம் முடியுது. ராஜேஸ்வர் ராவ் அவரோட பதவிக்காலம் அக்டோபர் 8ஓட முடிகிறதுனால அக்டோபர் 9ஆம் தேதி இவர் பதவியேற்கிறாரு. இந்த ஆப்ஷன் ஏபிசி 3லுமே ரிசர்வ் வங்கியோட துணைநிலை ஆளுநர்கள் தான். இப்போ புதுசாக நியமிச்சிருக்கவங்க தான் ஷிஷ் சந்திர முர்மு. ரிசர்வ் வங்கிக்கும் டோட்டலாக 4 துணைநிலை ஆளுநர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு தலைமை ஆளுநர், 4 துணைநிலை ஆளுநர்கள். தேங்க்யூ.